வெல்கம் பேக் டு ஃபிசிக்ஸ் ஜங்ஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து அதர் ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ். Particle physics deals with the theory of fundamental particles of nature and it is one of the active research areas in physics. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து எலக்ட்ரான், ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் பற்றி பேச போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம படிக்கிறதா வந்து என்னதுன்னா பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ். ஸோ மேட்டர் பற்றி நமக்கு தெரியும். ஸோ மேட்டர்னா என்ன அப்படின்னு அதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸோ தட் இஸ் சம்திங் விச் ஆக்குபைஸ் அ ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மேஸ். அதான் வந்து என்னதுன்னா நமக்கு மேட்டர். ஸோ மேட்டர் இஸ் கிளாசிஃபைடு இன்டூ 3 டைப்ஸ். ஒன் இஸ் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். Solid and liquid and gas. So everything வந்து made up of atoms. So in solidல வந்து atoms வந்து closed pack ஆயிருக்கு. In liquids and gasesல வந்து atoms வந்து loosely packed இருக்குது. ஸோ அப்போ ஆட்டம்ஸ் வந்து எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஆட்டம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இட் இஸ் த ஃபண்டமெண்டல் என்டிட்டி ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரான்ஸ் வேர் டிஸ்கவர்டு பை 1897. Protons are discovered in 1919 and neutrons were discovered in 1932. ஸோ அப்போ 1932 வரைக்கும் நமக்கு வந்து 3 ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் பற்றி தான் நமக்கு தெரியும். என்னென்னா எலக்ட்ரான், ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஸோ இப்போ இந்த பிக்சரில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து மேட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ரௌன் ஒன் வந்து ரெப்ரசன்ஸ் மாலிகுல்ஸ் அண்ட் ப்ளூ ஒன் ரெப்ரசன்ஸ் ஆட்டம்ஸ். ஸோ மாலிகுல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ ஒன் வந்து ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் வந்து எதனால் ஆனதுன்னு நமக்கு தெரியும், எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸில் வந்து நமக்கு என்னென்ன இருக்குன்னா நியூட்ரான் அண்ட் ப்ரோட்டான் இருக்குது. இதில் ரெட் ஒன் வந்து ப்ரோட்டானும் பிளாக் ஒன் வந்து நியூட்ரானையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நமக்கு இது வரைக்கும் தான் தெரியும். ஸோ இதை நம்ம வந்து எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ப்ரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரானை விடவும் சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதான் வந்து என்னதுன்னா குவார்க்ஸு. ஸோ இந்த குவார்க்ஸை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா குவார்க் இஸ் அ டைப் ஆஃப் எலிமெண்ட்ரி சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல் அண்ட் எ ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட் ஆஃப் மேட்டர். இப்போ இதில் வந்து நம்ம இந்த குவார்க்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். இந்த குவார்க்ஸ் பற்றிலாம் படிக்கிறதா வந்து என்னதுன்னா பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ். ஸோ இதில் வந்து இந்த குவார்க்ஸில் வந்து யூ அண்ட் டின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த யூ வந்து அப் குவார்க்ஸையும் டி வந்து டவுன் குவார்க்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அப்போ பார்த்தோம்னா ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா குவார்க்ஸ்னால ஆனதாக இருக்குது. அதே மாதிரி இப்போ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த எலக்ட்ரான்ஸ் பார்த்தோம்னா லெப்டான்ஸ் அப்படிங்கிற எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்னால ஆனது. ஸோ இப்போ நம்ம இந்த லெப்டான்ஸ் அண்ட் குவார்க்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பற்றி படிக்கிறதா வந்து என்னதுன்னா பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ். ஸோ இப்போ நமக்கு குவார்க்ஸ்னால் என்னென்னு தெரியும். இப்போ அதோட சைஸ் பார்க்க போகிறோம். அதான் வந்து வாட் இஸ் த ஸ்கேல். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஆட்டமோட சைஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டமோட சைஸ் வந்து இன் சென்டிமீட்டரில் பார்த்தோம்னா இட் இஸ் 10⁻⁸ சென்டிமீட்டர் ஆர் இன் மீட்டரில் வந்து 10⁻⁻10 மீட்டர், அப்படி இல்லைன்னா 1 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். இது நியூக்ளியஸோட சைஸு 10⁻⁻12 சென்டிமீட்டர். நியூக்ளியன்ஸ்னால் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஸோ அதோட சைஸ் வந்து 10⁻13 சென்டிமீட்டர். இது வந்து குவார்க்ஸோட சைஸு. குவார்க்ஸ் வந்து 10⁻15 சென்டிமீட்டர். இங்கே வந்து எலக்ட்ரானோட சைஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் 10⁻16 சென்டிமீட்டர் ஆர் 10⁻18 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு குவார்க்ஸ்னால் என்னென்னு தெரியும். இட் இஸ் கான்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான் அண்ட் தஸ் மோஸ்ட் ஆஃப் ஆர்டினரி மேட்டர். ஸோ அப்போ எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே நமக்கு வந்து எதனால் ஆயிருக்குன்னா குவார்க்ஸ்னால இருக்குது. ஏன்னா குவார்க்ஸ் ஆர் தி கான்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரானில் பார்த்தோம்னா நமக்கு 3 குவார்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிக்சரில் வந்து ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரானோட குவார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோட்டானில் பார்த்தோம்னா நமக்கு 2 அப் குவார்க்ஸும் 1 டவுன் குவார்க்ஸும் இருக்குது. நியூட்ரானில் வந்து 1 அப் குவார்க்கும் 2 டவுன் குவார்க்ஸும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டைப்ஸ் ஆஃப் குவார்க்ஸ். ஸோ இப்போ இதோட டைப்ஸில் பார்க்குறப்ப நமக்கு வந்து டோட்டலாக வந்து 6 இருக்குது. ஸோ அப், டவுன், சார்ம், ஸ்ட்ரேஞ்ச், டாப், பாட்டம். இப்போ இது எப்படி டிஃபர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இதோட சார்ஜில் தான் இது டிஃபர் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து 2/3, இங்கே வந்து -1/3. அதே மாதிரி சார்முக்கு வந்து எப்படி இருக்குன்னா 2/3 அண்ட் ஸ்ட்ரேஞ்சுக்கு வந்து -1/3 அண்ட் டாப்க்கு வந்து 2/3, பாட்டம்க்கு வந்து -1/3. ஸோ இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் குவார்க்ஸ். இப்போ நம்ம வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குவார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈச் குவார்க்ஸ் வந்து ஹேஸ் அ ஃப்ராக்ஷனல் எலக்ட்ரிக் சார்ஜ். இப்போ அப் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா 2/3 இருக்குன்னு சொன்னோம். டவுன் வந்து -1/3. அதே மாதிரி இட் எக்ஸிஸ்ட் இன் குரூப்ஸ் வித் அதர் குவார்க் நெவர் ஃபவுண்ட் அலோன். ஸோ குவார்க்ஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்னா குரூப்பாக தான் எக்ஸிட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப், டவுன், சார்ம், ஸ்ட்ரேஞ்ச், டாப், பாட்டம். ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்குன்னா குரூப்பாக தான் அது வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். நெவர் ஃபவுண்ட் அலோன். ஸோ அதே மாதிரி இந்த குவார்க்ஸோட அந்த குரூப்க்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹேட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் நத்திங் பட் குவார்க்ஸ், தட் இஸ் காம்போசிட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் குவார்க்ஸ். அதான் சொல்கிறாங்கன்னா ஹேட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி 3 குவார்க்ஸ் இருந்தால் அதை என்ன சொல்கிறாங்கன்னா பேரியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க.
மீசான்ஸில் வந்து 2 குவார்க்ஸ் இருக்கும். இப்போ வந்து நமக்கு பேரியன்ஸில் பார்க்குறப்ப 3 குவார்க்ஸ் இருக்கணும். ஸோ அப் டவுன் அண்டு அப் டவுன். ஸோ இதெல்லாம் வந்து என்னதுன்னா பேரியன்ஸ். இன் மீசான்ஸில் பார்த்தோம்னா 2 குவார்க்ஸ் இருக்கும். ஸோ 1 குவார்க்ஸ் அண்ட் 1 ஆன்டி குவார்க்ஸ். ஸோ இதோட பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மீசான்ஸ். ஸோ இப்போ நமக்கு குவார்க்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சது. குவார்க்ஸ் மாதிரி லெப்டான்ஸ் இருக்குது அண்ட் க்ளூஆன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னதுன்னா மற்ற எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து குவார்க்ஸ் அண்ட் லெப்டான்ஸ் பற்றி மட்டும்தான் பார்க்குறோம். இந்த குவார்க்ஸ் வந்து இன்ட்ராக்ட்ஸ் த்ரூ த க்ளூஆன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே மாலிகுல் இருக்குது, ஆட்டம்ஸ் இருக்குது, நியூக்ளியஸு. ஸோ நியூக்ளியஸ் வந்து புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்குது. இப்போ இங்கே வந்து புரோட்டான் இருக்குது. ஸோ இந்த புரோட்டான் என்ன சொல்கிறாங்கன்னா க்ளூஆன்ஸ் அண்ட் குவார்க்ஸ்னால ஆனது. ஸோ இந்த பிக்சர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிக்சர். ஸோ இந்த பிக்சரில் நம்ம வந்து கிக்ஸ் பார்ட்டிக்கல் ஆர் காட் பார்ட்டிக்கல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் புரோட்டான்ஸ் வந்து சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். லைக் சார்ஜஸ் வந்து என்ன ஆகும்னா ரிப்பல் ஆகும். ஆனால் நியூக்ளியஸில் வந்து எல்லா பாசிட்டிவ் சார்ஜ் எல்லா புரோட்டான்ஸும் எப்படி இருக்குன்னா நமக்கு க்ளோஸ்டாக பேக் ஆகியிருக்குது. ஸோ அப்போ எப்படி வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ஸ்டே டுகெதராக இருக்குது. ஸோ அப்படிங்கிற அந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து நமக்கு இந்த பிக்சரில் தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 புரோட்டான் இடையில வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு கொலிஷன் நடக்குது. அப்படி கொலிஷன் நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா புரோட்டான்ஸ் 2 என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா கிளாட் ஆக ஆரம்பிக்குது. எப்படி நமக்கு பிளட் கிளாட்டை சொல்கிறோமோ அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா கிளாட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அதனால தான் அதால் என்ன செய்ய முடியுதுன்னா ஒட்டி இருக்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்னால தான் எல்லா புரோட்டான்ஸும் என்ன இருக்குன்னா நமக்கு க்ளோஸ்டாக வந்து பக்கத்தில் வந்து ஸ்டே டுகெதராக இருக்குது. ஸோ இதை தான் வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா கிக்ஸுங்கிற சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சாரு. அதனால தான் இதுக்கு பேர் வந்து கிக்ஸ் பார்ட்டிகல்ஸ், அப்படி இல்லைன்னா காட் பார்ட்டிக்கல். ஸோ இதுக்காக தான் இவருக்கு வந்து என்ன கிடைச்சதுன்னா நோபல் ப்ரைஸ் கிடைச்சது. இதில் இம்பார்ட்டண்ட்டான இது என்னதுன்னா எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து மேஸ் கிடையாது அப்படின்னு நமக்கு தெரியும். பட் எப்போ வந்து இந்த புரோட்டான்ஸ் வந்து கிளாட் ஆக ஆரம்பிக்குதோ ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு ஆட்டம்ஸ்க்கே வந்து மேஸ் கிடைக்குது. ஸோ ஆட்டம்ஸ்க்கு மேஸ் கிடைக்கிறதுனால தான் வந்து நமக்கு மற்ற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து என்ன செய்யுதுன்னா மேஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து என்ன செஞ்சாருன்னா கிக்ஸ் கண்டுபிடிச்சாரு. கிக்ஸ் பார்ட்டிக்கல் விச் கிவ்ஸ் மேஸ் டு மெனி பார்ட்டிகல்ஸ் லைக் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஸோ அடுத்து நம்ம வந்து லெப்டான்ஸ் பற்றி பார்க்கலாம். லெப்டான்ஸ் வந்து என்னதுன்னா ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல். ஸோ இந்த லெப்டான்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். பட் இட் வில் நாட் ரெஸ்பாண்ட் டு strong force, that is it is not affected by the strong force. So electrons வந்து ஒரு lightest leptons. So leptons வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா charged and neutral leptons அப்படின்னு சொல்லலாம். So charged வந்து என்னதுன்னா electron, muon and tau, and neutral வந்து electron neutrino, muon neutrino and tau neutrino. ஸோ இந்த பிக்சரில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் லெப்டான்ஸ் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து என்னதுன்னா காஸ்மாலஜி. ஸோ காஸ்மாலஜினா என்னென்னு பார்க்கலாம். ஸோ காஸ்மாலஜி வந்து என்னதுன்னா ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து என்னதுன்னா காஸ்மாலஜி. லைக் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்ஸி. ஸோ இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் த யூனிவர்ஸ் பார்க்கலாம். பிக் பேங் அப்படிங்கிற வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது இந்த உலகம் வந்து சிங்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆனது. சிங்குலாரிட்டி என்ன அர்த்தம்னா கான்சன்ட்ரேட்டட் மேஸ் அண்ட் எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு ஸோ மச் எனர்ஜி அண்ட் மேஸ் வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. ஸோ அதோட எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன இருக்குன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பிக்சரில் வந்து யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபியூ மொமெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் எக்ஸ்பேன்ஷன் of the universe during its first few moments. ஸோ அதாவது என்னதுன்னா இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷனுக்கு அப்புறம் நமக்கு என்ன பீரியட் இருக்குதுன்னு பார்த்தோம்னா குவார்க்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. குவார்க்ஸ், மீசான்ஸ், க்ளூஆன்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகி அப்புறம் இந்த ஹோல் யூனிவர்ஸ்மே என்ன இருக்குன்னா நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பிக் பேங் டைம்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பியூர் எனர்ஜி, அதான் வந்து என்னதுன்னா சிங்குலாரிட்டி. ஸோ அந்த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் இன்ஃப்ளேஷன் பீரியடு. ஸோ குவார்க் சூப் அதுக்கப்புறமா வந்திருக்கு. அப்புறம் ப்ரோட்டான்ஸ், தென் ஹீலியம், லித்தியம், நியூக்ளியெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. தென் ஆட்டம்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு கேலக்ஸி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேலக்ஸி ஃபார்மேஷன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லாம் என்ன செய்யுதுன்னா மேட்டர்லாம் என்னத்தையும் புல் பண்ணி ஸ்டார்ஸ், கேலக்ஸி, யூனிவர்ஸ் இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்குன்னா ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு கேலக்ஸி ஃபார்மேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார், தென் அவர் சோலார் சிஸ்டம், தென் டுடே. ஸோ நமக்கு இப்போ எவ்வளோ இயர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 13.7 பில்லியன் இயர்ஸ் ஆயிருக்கு இந்த யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகி. ஸோ இதெல்லாம் பற்றி படிக்கிறதா வந்து என்னதுன்னா காஸ்மாலஜி. ஸோ இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வந்து என்ன செய்யுதுன்னா மேட்டரெல்லாம் ஹோல்ட் பண்ணி கேலக்ஸி, ஸ்டார்ஸ் இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டுருக்குன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு டேர்ம் நம்ம இப்போ படிக்க போகிறோம். அது வந்து என்னதுன்னா கிராவிடேஷனல் வேவ்ஸ். ஸோ இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எனி ஆக்சிலரேட்டட் மேஸ் எமிட்ஸ் தி கிராவிடேஷனல் வேவ்ஸ் பட் தீஸ் வேவ்ஸ் ஆர் வெரி வீக்.
ஈவன் ஃபார் மேசஸ் லைக் எர்த். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்கிறோம்னா யூனிவர்ஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டும் என்ன ஆகிட்டே இருக்குன்னா மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதான் வந்து என்னதுன்னா அப்போ ஆக்சலரேட்டட் மேஸ். ஸோ இப்போ ஆக்சலரேட்டட் மேஸ் வந்து என்ன செய்யுதுன்னா கிராவிடேஷனல் வேவ்ஸை வந்து எமிட் பண்ணுது. இப்போ கிராவிடேஷனல் வேவ்ஸ் ஆர் த டிஸ்டர்பன்சஸ் இன் த கர்வேச்சர் ஆஃப் ஸ்பேஸ் டைம் அண்ட் இட் ட்ராவல்ஸ் வித் த ஸ்பீட் ஆஃப் தி லைட். ஸோ இன் 2015 தான் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் வேவ்ஸை வந்து என்ன செஞ்சாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் மூலமாக ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு தான் என்ன கிடச்சதுன்னா நோபல் ப்ரைஸ் கிடச்சது இன் 2017. பட் ஐன்ஸ்டீன் வந்து 100 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து கிராவிடேஷனல் வேவ்ஸ் பற்றி தியரியாக வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு எது முக்கியமான சோர்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் ஹோல்ஸ். ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. அப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் சோர்ஸ் ஃபார் கிராவிடேஷனல் வேவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் ஹோல்ஸு. ஸோ டிஸ்கவரி ஆஃப் கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து என்ன செஞ்சுன்னா நமக்கு பிளாக் ஹோலை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் வேவ்ஸாக இருக்குது. இன் ரீசன்ட் இயரில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா 2 பிளாக் ஹோல் வந்து மெஜர் இன்ட்டு ஒரு பிளாக் ஹோலாக மாறி இருக்கு. ஸோ அப்படி மாறுறப்ப கிராவிடேஷனல் வேவ்ஸை வந்து என்ன செஞ்சுருக்குன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பிக்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சயின்டிஸ்டோட கிரேட் எஃபர்ட்னால தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த பிளாக் ஹோலை வந்து என்ன செஞ்சாங்கன்னா ரீசெண்ட் இயரில் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிராவிடேஷனல் ரிப்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஃப்ளீட்டிங் கிராவிடேஷனல் ரிப்பிள்ஸ். ஸோ இது வந்து நமக்கு வெரி ரீசெண்டாக கிடைச்ச பிக்சர். ஸோ இப்போ வந்து பிளாக் ஹோல் ஃபார்மேஷன் பார்க்கலாம். எ மேசிவ் ஸ்டார் burns out and collapses to an infinite decimal point or a spot overcome by density and without volume. அதான் வந்து என்னதுன்னா எ பிளாக் ஹோல். இப்போ வந்து ஒரு பெரிய ஸ்டார் வந்து என்ன இருக்குன்னா அதோட லைஃப் டைம்க்கு அப்புறமா கொலாப்ஸ் ஆகி அதோட ஹோல் மேஸும் ஒரு ஸ்மால் பாயிண்டில் வந்து என்ன ஆயிருக்குன்னா கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிளாக் ஹோல். இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்டாரோட லைஃப் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஸ்டாரோட பர்த். ஸோ இப்போ நமக்கு வந்து யூனிவர்ஸில் இருக்கிற ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேஸ் ப்ளஸ் டஸ்ட் பார்ட்டிகல் சேர்ந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்டார்ஸ் ஃபார்மேஷனும் பார்த்தோம்னா சன்லைக் ஸ்டார்ஸ், லார்ஜ் ஸ்டார்ஸ், ஜெயண்ட் ஸ்டார்ஸ் அப்படின்னு நமக்கு 3 டைப்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சன்லைக் ஸ்டார்னா நம்மளோட சன் மாதிரி இருக்கிற ஸ்டார்ஸ் தான் இருந்ததுன்னா சன்லைக் ஸ்டார்ஸ். ஸோ இதோட சைஸ் வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு ஸ்மாலராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்ஸ் வந்து எப்படி மாறுதுன்னா ரெட் ஜெயண்ட்டாக மாறுது. ஸோ அதுக்கப்புறம் அதோட லைஃப் டைம்க்கு அப்புறமா வந்து பிளானட்டரி நெபுலா, ஒயிட் டுவார்ஃப், தென் பிளாக் டுவார்ஃபாக மாறுது. இதே இது நமக்கு லார்ஜ் ஸ்டார்ஸ்னால் எப்படி இருக்குன்னா இந்த சன்லைக் ஸ்டார்ஸை விட 1.5 to 5 டைம்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா லார்ஜராக இருக்கும். அதே மாதிரி ஜெயண்ட் ஸ்டார்ஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா ஓவர் 5 டைம்ஸ் மேஸ் ஆஃப் த சன்னாக இருக்கும். ஸோ இப்போ இந்த லார்ஜ் ஸ்டார்ஸ் அண்ட் ஜெயண்ட் ஸ்டார்ஸ் வந்து சேர்ந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு ரெட் சூப்பர் ஜெயண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டார் கிடைக்குது. இதோட லைஃப் டைம்க்கு அப்புறமா அது சூப்பர் நோவா, தென் நெபுலா, அதுக்கப்புறமா என்னவா மாறுதுன்னா நியூட்ரான் ஸ்டார் அண்ட் பிளாக் ஹோலாக மாறுது. ஸோ அப்போ லார்ஜ் ஸ்டார்ஸ் அண்ட் ஜெயண்ட் ஸ்டார்ஸ் தான் என்ன செய்யுதுன்னா அதோட லைஃப் டைம்க்கு அப்புறமா நமக்கு எப்படி மாறி இருக்குன்னா பிளாக் ஹோலாக மாறிருக்கு. ஸோ இப்போ இந்த பிளாக் ஹோலுங்கிறது வந்து என்னன்னா ஒரு ஸ்மாலர் ஏரியா வித் கிரேட்டஸ்ட் கிராவிட்டி. நாட் ஈவன் லைட் வந்து என்ன செய்ய முடியாதுன்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லேருந்து என்ன செய்ய முடியாது எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ கிராவிட்டி இஸ் ஸோ ஸ்ட்ராங் பிகாஸ் மேட்டர் ஹேஸ் பீன் ஸ்குவீஸ்டு இன்டு எ டைனி ஸ்பேஸ். ஸோ திஸ் கேன் ஹேப்பன் வென் எ ஸ்டார் இஸ் டையிங். ஸோ எப்போ ஸ்டாரோட லைஃப் டைம் முடியுதோ அப்போ தான் என்ன செய்யுதுன்னா இந்த ஹோல் மாஸ் என்ன இருக்குன்னா அந்த ஒரு டைனி ஸ்பாட்டுக்குள்ளே ஸ்குவீஸ் ஆகிருக்கு வித் கிரேட்டர் கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஸோ இதான் வந்து என்னதுன்னா பிளாக் ஹோல் ஃபார்மேஷன். அப்போ ஒரு ஸ்டாரோட எண்ட் ஸ்டேஜ் தான் வந்து என்னதுன்னா பிளாக் ஹோலுங்கிறது. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிளாக் ஹோலை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டார் இருக்குது. இப்போ இந்த ஸ்டார் வந்து பிளாக் ஹோல் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் பிளாக் ஹோல்னால இந்த ஸ்டாரோட ஆர்பிட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த ஸ்டாரோட ஆர்பிட் ஆகிற பாத் வந்து என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. பக்கத்தில் இருக்கிற ஸ்டார் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது. ஸோ அதை பொறுத்து தான் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே பிளாக் ஹோல் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். எவ்ரி கேலக்சிலையும் ஒரு பிளாக் ஹோல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்மளோட கேலக்ஸி பேர் வந்து மில்கிவே கேலக்ஸி. ஸோ அதோட சென்டரில் இருக்கிற அந்த பிளாக் ஹோல் பேர் வந்து என்னதுன்னா சாஜிட்டேரியஸ். ஸோ இந்த பிக்சர் வந்து மில்கிவே கேலக்ஸியோட ஸ்பைரல் பிக்சர். ஸோ இதில் வந்து நமக்கு அட் சென்டரில் வந்து நமக்கு ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. ஸோ அதோட பிக்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸோ இவர் வந்து பிளாக் ஹோல் பற்றி நிறையா ஸ்டடி பண்ணியிருக்கிறாரு.
இப்போ இந்த பிக்சர் பார்த்தோம்னா ஆக்சுவல் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் அ சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் M87. ஸோ இப்போ இதோட இமேஜை எடுக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் 8 டெலஸ்கோப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 8 டெலஸ்கோப்பும் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் காண்டினென்ட் 5 காண்டினென்ட்டில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா தட் இஸ் ஈவெண்ட் ஹாரிசன் டெலஸ்கோப் யூஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்கன்னா அதை பிக்சர் எடுத்து ஸோ அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கம்பைன் பண்ணி ஒரு ஹியூஜ் டேட்டா யூஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த பிளாக் ஹோலோட பிக்சரை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இங்கே வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து எதுனா தட் இஸ் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் அ சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் M87. ஃபிசிக்ஸோட வேரியஸ் ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் பார்க்குறதுல நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து என்னதுன்னா குவாண்டம் இன்ஃபர்மேஷன் தியரி. ஸோ நமக்கு வந்து கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் பற்றி தெரியும். ஸோ கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டாவை நம்ம என்ன செய்யணும்னா ப்ராசஸ் பண்ணுறது ஸ்டோர் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யணும்னா பிட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இப்போ இந்த குவாண்டம் இன்ஃபர்மேஷன் தியரியில் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இன்ஃபர்மேஷனை வந்து கியூபிட்ஸ் ஃபார்மில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ கியூபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து 0 and 1 ரெண்டும் என்ன செய்யணும்னா அட் த சேம் டைமில் கம்பைண்டாக இருக்கிறது. ஸோ அதான் வந்து என்னதுன்னா கியூபிட்ஸ். ஸோ இந்த கியூபிட்ஸை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிட்டக்க ஒரு காயின் இருக்குது. ஸோ அந்த காயினை வந்து நம்ம டாஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி டாஸ் பண்ணுறப்ப எய்தர் ஹெட் அப்படி இல்லைன்னா டெய்ல் வர்றதுக்கு நமக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் இந்த கியூபிட் டேர்மில் நம்ம சொல்கிறதா இருந்ததுன்னா அது எய்தர் ஹெட் டெய்ல் இதில் ஏதோ ஒன்று லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சைமல்டேனியஸாக வந்து என்ன சொல்லணும்னா ஹெட் அண்ட் டெய்ல் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கியூபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குவாண்டம் தியரியில் நம்ம என்ன சொல்கிறோம்னா சூப்பர் பொசிஷன் அண்ட் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு 2 டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏன்னா நமக்கு அந்த 2 ப்ராசஸும் சைமல்டேனியஸாக வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து என்னதுன்னா quantum concept. So அப்போ quantum computing is the use of quantum phenomena such as superposition and entanglement to perform computation. Computers that perform quantum computations are known as the quantum computers. ஸோ இது வந்து என்னதுன்னா குவாண்டம் கம்ப்யூட்டர். ஸோ இதில் நிறைய டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்குது. ஸோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில் டேட்டாஸ் வந்து கியூபிட்ஸில் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டோர் ஆகுது. ஸோ அதை பற்றி படிக்கிறதா வந்து என்னதுன்னா குவாண்டம் இன்ஃபர்மேஷன் தியரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபிசிக்ஸோட ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.